வணக்கம். அன்னை துளசி ஹெர்பல்ஸ். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. சத்து மாவுக்கும் இந்த சிறுதானிய மாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. இந்த மாவு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிறுதானியம் மட்டும். சத்து மாவுலேயும் நம்ம சிறுதானியம் ஆட் பண்ணுவோம், பட் அதில் கூட வந்து நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வரும். இதில் பார்த்திங்கன்னா வரகு, சாமை, திணை, கம்பு, கேழ்வரகு, குதிரவாளி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, சிகப்பு அரிசி, வெள்ளை சோளம், அப்புறம் ஸ்பெஷலாக மூங்கிலரிசி. இந்த மூங்கிலரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெனிஃபிட் வேல்யூ. நீங்கள் வந்து மூட்டு வலி ஆகட்டும், நரம்புக்கு, எலும்புக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். மூங்கில் மரத்துலேருந்து வருது. ஸோ இது வந்து மலைக்கிராம மக்கள்கிட்டேருந்து வாங்கி கலெக்ட் பண்ணி வர்றது தான். ஸோ எல்லாமே நீட்டாக க்ளீனாக வந்து சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுத்து அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். நம்ம ராகி மட்டுமே வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி எல்லா சிறுதானியத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் இதை ஒரு வேளை வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கஞ்சியாவோ, இல்லை வந்துட்டு உங்களோட ரெகுலர் டயட்டில் வந்துட்டு ஒரு தோசையா, இல்லை வந்து இடியாப்பம், அப்புறம் வந்துட்டு நீங்கள் இட்லி, இந்த மாதிரி எது வேணால் வந்து நீங்கள் இந்த மாவை வந்து அது கூட ஆட் பண்ணி வாத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் வேல்யூ. உங்களுக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து அதிகமாக இருக்கறனால சர்க்கரை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது. கம்பெல்லாம் பார்த்திங்கன்னா முளை கட்டி இதில் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் பார்க்கும்போது தெரியும் அந்த லைட்டாக அந்த இது வந்திருக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு சுத்தம். அதில் வந்து உங்களுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது. மெயினாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு வேளை சிறுதானியம் மட்டும் எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புக்கும் சரி, உங்கள் ஹெல்த்துக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட ரெகுலர் டயட்டு, அப்புறம் உங்களோட ரெகுலர் ஒர்க்கு, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உடம்பு ரொம்ப தட்டாட்டிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். வெயில் காலத்துக்கு இதில் வந்து நீங்கள் மோர் வந்து சேர்த்து கஞ்சியில் ஆட் பண்ணி கூழ் மாதிரி குடிக்கலாம். நம்ம இப்போவுமே வந்து வெறுமனே கஞ்சி மட்டும் வச்சு குடிக்கலாம். ஸோ இந்த மாவு வந்து நாங்கள் ஒரு 4-5 மந்த்ஸாக வந்து சேலில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாவு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.